சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சி அதை பார்த்தேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த காட்சியை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் சில பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாப்பிள்ளை அழுகிறார். கல்யாண வீடு ஜெகஜோதியாக எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மணப்பெண் ஒரு பக்கம் சிரிக்கி, மணப்பெண்ணை சுற்றி இருக்கவங்க சிரிக்காங்க, மாப்பிள்ளை தோழர்கள் சுற்றி இருக்கவங்க சிரிக்காங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுற பிள்ளைங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை அழுகிறாரு, எரிச்சல் படுதாரு. அவருக்கு அந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால விருப்பம் இல்லை. ஆனாலும் அவரை அங்கேருந்து வலுக்கட்டாயமாக 2-3 பேர் இழுத்து கூட்டு வராங்க. இவர் இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி போகும் பாருங்க. அதாவது அழாது, வாய் விட்டு அழாது, கத்தாது. ஆனால் அம்மா ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா முதுகில் 4 போட்டுருவான்னு தெரியும். ஆனால் மறைமுகமாக அது எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இழுக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு தோரணையில், அந்த ஒரு அமைப்பில் அந்த மாப்பிள்ளைய இழுத்துட்டு வராங்க. அவர் வாய் விட்டு அழமாட்டுக்காரு, அப்படியே எரிச்சல் படுதாரு, வரமாட்டுக்காரு. அவரை இழுத்துட்டு தாலியை கையில் கொடுக்காங்க. அவர் பிடிக்க மாட்டேக்காரு. 2 பேர் சேர்ந்து பிடிக்க வைக்காங்க. இதை யாருமே, மணப்பெண் கூட இவரை பற்றி சட்டம் பண்ண மாட்டேங்குது, சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சிரிக்காங்க. எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒரு மட்டுக்கும் அந்த தாலியை கட்டியாச்சு. அப்புறம் மெட்டிலாம் போட வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எரிச்சல் படுதாரு, அழுகிறாரு, உள்ளுக்குள்ளேயே அழுகிறாரு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு திருமணம் நடக்குதுன்னா நிறைய பேர் மனசுக்குள்ள அப்படித்தானங்க அழுதுகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எதிர்பார்ப்பு, நம்மளுடைய கற்பனை வேற ஒன்றா இருக்கும். அழகு ஒரு நமக்குன்னு இப்படி இருக்கணும், மாப்பிள்ளைன்னா இப்படி இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் பணம், வேலை, அழகு, அந்தஸ்து, இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு, திருமணத்துக்கு சம்மதிக்கிறோம். திருமணம் நடக்கும். ஆனால் அதற்கு பிறகு அற்புதமாக போகுதுன்னு வைங்களேன். என்ன சொல்ல வர்றேன்னா, எதுவுமே வாழ்க்கையில் நாம் எடுக்கிற விஷயத்துல தான் இருக்கு. சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் நம்ம கேட்கறது, விரும்புறது எல்லாத்தையுமே எப்பவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காது. ஆனால் நமக்கு தேவையானது எதுவோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. அதாவது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இதை நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம மகிழ்விற்கு தேவையானது பூராமே நம்ம மனசுக்குள்ளதான், நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த நம்ம மனசு. ஒருத்தர் ஒரு 35-40 வயசு இருக்கும், 35 to 40 வயசு இருக்கும். ஒரு திருமண வீட்லயோ ஏதோ ஒரு இதுல 4-5 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்படுதாரு. வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. என் ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரே சண்டை. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னங்க என்ன பிரச்சனை? பிள்ளைகள் சொல்லுது, காரை வெளியில நிப்பாட்டுங்க டாடி, காம்பவுண்டுக்கு ஆளுக்கு வெளியில, நாங்கள் விளையாட முடியலங்குது. ஒய்ஃப் சொல்றா, காரை ரோட்ல நிப்பாட்டாதீங்க, காம்பவுண்டுக்குள்ளேயே நிப்பாட்டுங்க, அதான் சேஃப்டி அப்படின்னு சொல்றா. என்ன செய்யன்னே தெரியல அப்படின்னு. உன்னை பக்கத்தில் இருக்க கேட்காரு, அப்படியா என்ன கார் வச்சிருக்கீங்க? கார் இனிமே தாங்க வாங்கணும், ஒரு வேலைக்கு வாங்கினோம்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னாரு. சரியா போச்சு, காரே வாங்கல அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, அதாங்க வீடு கட்டுனா ஒரு பக்கம் பிள்ளைகள் விளையாடுற மாதிரி இருக்கணும், நல்லா விளையாடுற மாதிரி ஸ்பேஸ் விடணும், இன்னொரு பக்கம் காரை நிப்பாட்டுற மாதிரி விடணும். கட்டுனா வீடுன்னு ஒன்று கட்டுனா அப்படிதாங்க கட்டணும், அதான் சரியா வரும் அப்படின்னு. உங்க வீடு எந்த ஏரியால இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டா, அதான் நான் சொன்னோம்ல, வீடு கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொன்னோம்லான்னு. சரியா போச்சு, காரு கிடையாது, வீடு கிடையாது, அதுக்குள்ள ஏயா இப்படி மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்காரு. சரி இப்போ எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்னு. இப்போ அப்பா அம்மா கூட தான், அண்ணனுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேதான் நமக்கு ஆகணும் அப்படின்னு. கல்யாணம் ஆகலை, பிள்ளை பிறக்கலை, வீடு கட்டலை, காரு வாங்கலை. ஆனால்
வாழ்க்கையை ரசிக்கிறார் அவர். அதாவது நம்ம அது சொல்றாங்க, நம்ம கற்பனையோட மகிமை தாங்க வாழ்வின் ரசனை. எதையுமே ஒருத்தர் சொல்றாரு, என் வீட்டுக்காரி இருக்காங்களே, சிரிக்க ஆரம்பிச்சானா நிப்பாட்டவே மாட்டா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதே மாதிரிதான் அழ ஆரம்பிச்சாலும் சரி அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு பெருமிதமா சொல்றாரு. பக்கத்துல இருக்க சொல்றாரு, லூசுங்கிறத எவ்வளவு அழகா சொல்ற நீனு அப்படிங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அதாவது ஒரு சம்பவமோ ஒரு விஷயமோ நடந்ததுன்னா அதை நம்ம நிலைமையில மட்டும் இல்லாம அடுத்தவருடைய நிலைமையிலையும் வைத்து பார்க்கும்போதுதான் அது நல்லா இருக்கும். அப்பந்தான் அந்த சூழ்நிலைக்கும் சம்பவங்களுக்கும் ஏற்ப நடந்துக்கிறதுக்கு அந்த உணர்வுகளை எதிர்கொள்ள துணை செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் திருமணமான புதிதில் என்னுடைய நண்பர், அவருக்கும் அப்போ தான் ஆயிருந்தது. அவரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாம் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்கன்னு இங்கே அம்மாவும் இருந்தாங்க. 3 வேளையும் விருந்து விதவிதமாக சமையல் செஞ்சு அனுப்பினோம். அவர் சென்னையில் இருக்கார். அப்போ அவருக்கு எங்களை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிடணுன்ட்டு ஒரே ஆசை. ஒன்றை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் போயிருந்தோம். சரி, இன்று மதியம் நாங்கள் காலையில் இங்கே இருக்கோம், மதியம் உங்கள் வீட்டுக்கு உணவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் தடப்படலாம் வீட்டில் சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு விருந்துக்கு. நாங்கள் இருக்க இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு கூப்பிட வந்தார். கூப்பிட வரும்போது ஃபோன் பண்ணுறாரு, லதா நீ எல்லாம் செஞ்சு வச்சுட்டியா, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா, நான் பிக்கப் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டேன், அவங்க வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு. சரி, வேறு எதுவும் வேணுமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிறாரு. சரின்ட்டு வர்ற வழியிலேயே கொஞ்சம் ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிட்டு போகும்பான்னு. கீழே இறங்கினா, டீ எல்லாம் வேண்டாம், டீ சாப்பிட்டேன்னா அது செஞ்சது பூரா வேஸ்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, நம்ம இது வேணால் சாப்பிடுவோம், சூப் வேணால் சாப்பிடுவோம்னு சூப்பு கொடுத்தாரு. ஏன்னா அப்போ தான் அந்த விருந்து எதிர்கொள்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சூப் கொடுத்தாரு. சரின்னு சாப்பிட்டாச்சு. காரில் இறங்கணும். கொஞ்சம் தூரம் போனோடனே காரை நிப்பாட்டினாரு. கொஞ்சம் இலை வாங்கிட்டு வந்துடுறேன்னு இலையை வாங்கிட்டு வந்தார். இலையை வாங்கிட்டு திருப்பி ஒரு ஃபோன் ஒய்ஃபுக்கு, ஏம்மா வேறு எதுவும் வேணுமா, இலை வாங்கிட்டேன் வேறு எதுவும் வேணுமா அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, நிப்பாட்டினார். என்னங்க என்கிட்ட கேட்காரு, இது எப்பா நீ வெத்தலையா வாங்கிறவா இல்லை பீடாவா போடுவியா அப்படின்னு. எப்பா ஏதோ ஒன்று வாங்குப்பா அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கு வீட்டில் விருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூட்டாஞ்சோறும் பால் பாயாசம். இலைய விரிச்சாச்சு, தண்ணியை தொளிச்சாச்சு, அதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க வாங்க அப்படின்னோடனே அந்த அம்மா கூட்டாஞ்சோரை எடுத்து கொதிக்க இருக்கு, அதை எடுத்து முதல்ல என் இலையில தான் வைக்குது. கூட்டாஞ்சோறு வலிஞ்சு மடியில் ஓட பார்க்குது. டைனிங் டேபிளில் இருக்க என் மடிக்கு டக்குன்னு இலையை பிடிச்சி தூக்கிட்டேன். உடனே எனக்கு என்ன சொல்லேன்னு தெரில. அவர் நண்பர் முழிக்கார், என்னன்னா என்னம்மா தான் இப்படி ஆயிட்டு அப்படின்னு. நான் அதான் ஃபோனில் சொல்லிட்டேன்னாங்க, லேசாக குழஞ்சிருச்சுன்னு சொன்னோம்லாங்க அப்படின்னு. லேசாக குழஞ்சிருச்சா, நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சரின்னு கீழே வலிகிறதுலாம் அப்படி ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு, அந்த இல்லை காயெல்லாம் ரொம்ப இலசாக இருக்கும் பொழுது குழஞ்சிருக்குன்னு நான் சமாதானம் சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். ஒரு மாதிரி சமாளித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர்கிட்ட, அந்த அம்மா அதாவது அந்த என்றைக்குமே நம்ம அந்த சூழ்நிலை சம்பவத்தையும் எடுக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி, அம்மா டேஸ்ட்டாக இருக்குமா, கூட்டாஞ்சோறு டேஸ்ட்டாக இருக்குன்னா டக்குன்னு கூட 2 கரண்டியை எடுத்து ஊற்றிடுச்சு. கொதிக்க வேற இருக்கா, நான் இலையை தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கீழே விழுந்ததுன்னா படாத இடத்துல பட்டுறக்கூடாது, அது வேற சிக்கல் இருக்கு. அடுத்து என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லி அதை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு பால் பாயசம், சரி பால் பாயசம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான்னா, கரண்டி எடுத்து ஊற்ற போகுது, கரண்டியை விட்டு பால் பாயசம் இலைக்கு வரவே மாட்டேங்குது, இறுகி போச்சு பால் பாயசம். அதாவது சுருக்கமாக சொன்னால், கூட்டாஞ்சோறு பால் பாயசம் ஆகிட்டு பால் பாயசம் கூட்டாஞ்சோறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு
அந்த நண்பன் அதை எடுத்துக்கிட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது தன்னுடைய நிலைமையிலிருந்து ஒய்ஃப் நிலைமையிലേക്ക് இருந்து இந்த காய்கறி இலசா இருந்திருக்கு, அதை நீ சொன்ன மாதிரி அதான் இப்படி ஆயிடுச்சு, எப்பவுமே நல்லா பண்ணுவா பார்த்துக்கோ, இன்னைக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். என் வீட்டில் ஒரே சிரிப்பு அவளுக்கு. உமக்கு இப்படி 4 இடத்துல சாப்பிட்டாதான் ஏன் உமக்கு இது வரும் அப்படின்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்புன்னு வைங்களேன். அது என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிற விதத்திலே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சம்பவமா இருந்தாலும் சரி, நாம வந்து நம்ம நிலைமையில இல்லாம அடுத்தவங்க நிலைமையில இருந்து பார்க்கறதும், அந்த சூழ்நிலைக்கும் சம்பவத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறதும் தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்லி சொல்லி ரொம்ப சிரிப்போம். ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. இப்போ போனாலும் நாங்கள் ஏதாவது ஃபோனில் பேசும்போது சொல்லுவோம், கூட்டாஞ்சோரமும் பால் பாயசமும் செஞ்சு வைங்க, சாப்பிட வர்றோம் அப்படின்ட்டுன்னு. அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே நாம் வந்து அதை எப்படி எதிர்நோக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை இனிமையாக இருக்குது. அதை எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது லைஃப்புங்கிறது இந்த சின்ன விஷயம் இல்லை, அது எதுலேயுமே நம்ம வந்து ஒரு விருந்து அப்படிங்கன்னு எதிர்பார்த்து போகிறது வந்து ஒரு இலக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு இலக்கு இல்லை வாழ்க்கையில். நாம் அப்படி தான் நினச்சிக்கிறோம், இதுதான் நம்ம சந்தோஷத்தோட இலக்கு, இதுதான் செல்வம் தான், பதவி தான், இதுதான் உறவு தான் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிடுதோம். ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணங்க.